என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சரியா? நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதில் எழுதணும். ஓகேவா? என்ன கேட்டாங்க தெரியுமா? டாக்டர், நான் ஒழுங்காக சுகர் மாத்திரையும் சரி, ப்ரெஷர் மாத்திரையும் சரி, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும் சரி, இன்சுலினும் சரி, நான் ஒழுங்காக டாக்டர் சொன்னபடி கரெக்டாக நான் போட்டுட்டு தான் இருந்தேன். டாக்டர் விசிட்டு நான் ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருந்த பிறகும் எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எனக்கு ஏன் இப்போ கண்ணு குருடு வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஓகேவா? நான் சொல்லி தர போகிறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஏன் வருதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஒரு ஆளுக்கு ஏன் சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வருதுன்னா இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. சரியா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக், அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்டு பண்ணுறதுனால கண்ணுக்கு போன்ற இரத்த குழாய் உள்பக்கம் பாதிச்சிச்சுன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி, அப்போ கண் பார்வை குறையுது. ஹார்ட்டுக்கு போட இரத்த குழாய் அடைச்சிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ இந்த அத்தீரோஸ்க்ளீரோசிஸுக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இவ்வளவு ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரே ஒரு வழிதான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுக்காமல் இருந்தால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஃபுல்லாக சரி பண்ண முடியாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா த பெஸ்ட் வே, த ஈஸியஸ்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ்டு டயட். இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஷேர் பண்ணுவீங்களா?